வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வேலை வாய்ப்பை உருவாக்க என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். தவளக்குப்பத்தில் நகை வாங்கிக் கொண்டு ஜிபே மூலம் பணம் அனுப்பியதாக ஏமாற்றி சென்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாஜக மோடி அரசு மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை இருக்காது என நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நிவாஸ் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர் பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்த இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வேலைவாய்ப்பை உருவாக்க என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் நேற்று மாலை மாநில எல்லையான கனகசிட்டி குளத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் வழிபாடு செய்து பிரசாரத்தை துவக்கினார். இதையடுத்து பிரசாரத்தில் பேசிய அவர் மின்துறையை தனியார் துறைக்கு விற்க இங்குள்ள ஆளும் கூட்டணி தயாராகி கொண்டு இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள துறைமுகம், விமான நிலையம் உள்ளிட்டவைகளை விற்பதற்கு உண்டான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். ஆனால் வேலைவாய்ப்பை உருவாக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அத்தியாவசிய பொருட்களான அரிசி, உளுந்து, சமையல் எண்ணெய், பூண்டு, புளி உட்பட அனைத்து விலையும் உச்சத்தை எட்டியுள்ளது. இவற்றை குறைக்க பாஜக கூட்டணி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த பிரசாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பத்தில் நகை வாங்கிக் கொண்டு ஜிபே மூலம் பணம் அனுப்பியதாக ஏமாற்றி சென்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு பகுதியில் நகை கடை நடத்தி வருபவர் சிம்னோரா. இவரது கடைக்கு கடந்த 7ஆம் தேதி 35 மதிப்புள்ள டிப்டாப் ஆசாமி ஒருவர் வந்தார். ஒரு சவரன் தங்க நகை வாங்கினார். அதற்கான பணத்தை வேறு ஒரு நபர் ஜிபே மூலம் அனுப்பியுள்ளதாக தவறான குறுஞ்செய்தியை கடைக்காரரிடம் காட்டி நகையை வாங்கி சென்றார். பின்னர் கடை உரிமையாளர் தனது மொபைல் ஜிபேவில் பார்த்தபொழுது பணம் வராமல் இருந்துள்ளது. இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளர் புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட ஆசாமியை தேடி வருகின்றனர். பாஜக மோடி அரசு மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை இருக்காது என நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நிவாஸ் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் சுருதி மஹாலில் விடுதலை சிறுத்தை கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் ஒருங்கிணைப்பில் விசிக கூட்டணி கட்சி இஸ்லாமிய தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நிவாஸ் கலந்து கொண்டு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ரவிக்குமாருக்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினர்கள் அடுத்த முறை வாக்களிக்கும் உரிமை இல்லாத நிலை ஏற்படும். இந்தியாவிலேயே பாஜகவை நேரடியாக தைரியத்தோடு எதிர்க்கும் ஒரே தலைவராக திருமாவளவன் இருக்கிறார். இது மட்டுமல்ல, ராகுல் காந்தி RSS கொள்கைகளுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள், தலித்துகள் நசுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் ராகுல் காந்தி நேரடியாக சென்று குரல் கொடுத்து வருகிறார். இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களுக்கு சிறுபான்மையினர் ஒன்று திரண்டு ஒருமித்த கருத்தோடு வாக்களிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர் பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்து இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலியார்பேட்டை உப்பளம் தமிழ்தாய் நகரை சேர்ந்தவர் அபிஷேக். இவர் கல்லூரி மாணவர் ஆவார். நேற்று இவர் கல்லூரிக்கு சென்று மதியம் தனியார் பஸ்ஸில் வந்து கொண்டிருந்தார். பஸ் பழைய பஸ் நிலையத்தில் திரும்பிய பொழுது அபிஷேக் படிக்கட்டில் இருந்து தவறி கீழே விழுந்தார். இதில் பஸ்ஸின் பின் சக்கரத்தில் சிக்கி அதே இடத்தில் இருந்தார். மாணவர் கீழே விழுந்து இறந்தது குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த மாணவர் அவரது வீட்டில் ஒரே மகன் என்பது குறிப்பிடத்தக்கது.
திண்டிவனம் அருகே பைக்கில் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 11,72,660 ரொக்க பணத்தை கொண்டு சென்ற இருவரை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்து பணத்தை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் பகுதியில் வல்லம் வட்டாரை வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் உதவி பொறியாளர் முருகானந்தன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியே வந்த பைக்கை நிறுத்தி சோதனை செய்ததில் பைக்கில் வந்த திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரிடம் ரூபாய் 11 லட்சம், திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரிடம் ரூபாய் 72,660 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பணத்துக்குரிய உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் திண்டிவனம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் சார் ஆட்சியருமான திவ்யான் ஷூ நிகாம் முன்னிலையில் ரூபாய் 11,72,660 ரொக்க பணத்தை ஒரு கவரில் பத்திரமாக வைத்து அதனை சீல் வைத்த பின் திண்டிவனம் அரசு கருவூலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விழுப்புரம் பாராளுமன்ற வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வானூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோட் பகுதியில் அம்பேத்கர் சிலை அருகே விசிக தலைவர் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இப்பிரச்சாரத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, விசிக மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் நாடாளுமன்ற நிரந்தர உறுப்பினராக ரவிக்குமார் இருப்பார். பல்வேறு நலத்திட்டங்களை வானூர் பகுதிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பாராளுமன்ற தொகுதியில் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவும், திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இளைஞர்களின் இயக்கமாக இருக்கிறது எனவும், 2 இயக்கங்களும் இளைஞர்களை அதிகம் கொண்ட இயக்கங்களாக இருக்கிறது. விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் போட்டியிடவில்லை, முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுகிறார் என்று நினைத்து அனைத்து தொண்டர்களும் வேலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். அவர்கள் சொல்லுகிற ஊழல் குற்றச்சாட்டுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? 300க்கு மேற்பட்ட முறை அவர்கள் விசாரணை நடத்தி விட்டார்கள். பல முறை ரைடு செய்து விட்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் கைது செய்து சிறைப்படுத்துகிறார்கள். புதுச்சேரியில் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக மாநில செயலாளர் VPP வேலுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் சந்தித்து ஆதரவு திரட்டினர். அதிமுக சார்பாக இளைஞர் இளம் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இதனையொட்டி அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் தேமுதிக மாநில செயலாளர் வேலு மற்றும் மாநில நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினர். மேலும் வருகின்ற 30ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இதனையடுத்து செய்தியாளரை சந்தித்த தேமுதிக மாநில செயலாளர் வேலு, எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கேப்டன் ஆதரவாளர்கள் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த தேமுதிக மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற வேட்பாளர் தேமுதிக ஆதரவு பெற்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் அவர்களும் இன்று முக்கிய நிர்வாகிகளையும் என்னையும் சந்தித்துவிட்டு நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சரும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவருமான EPS அவர்கள் நாளை புதுச்சேரி மாநிலத்தில் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர இருப்பதால் எங்களையும் நாளைக்கு கூட்டத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தரணி வேந்தனை ஆதரித்து தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் டீ கடையில் டீ போட்டு கொடுக்கும், போண்டா போட்டு கொடுத்தும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் இன்று காலை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அங்குள்ள டீ கடை ஒன்றில் டீ அடித்தும் போண்டா போட்டு கொடுத்தும் போண்டாவை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பரிமாறியும் வாக்குகள் சேகரித்தார். அமைச்சர் மஸ்தான் என்றாலே டீ கடையில் டீ போடுவது, பரோட்டா கடையில் பரோட்டா அடிப்பது என நூதன முறையில் வாக்குகள் சேகரிப்பது வழக்கம். இதேபோன்று இன்று டீ கடையில் டீ அடித்து, போண்டா கடையில் போண்டா போட்டு வாக்குகள் சேகரித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.
புதுச்சேரியில் புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன் என்று தொடங்கியதை தொடர்ந்து கிறிஸ்துவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து புனித வெள்ளி இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. தங்கள் பாவங்களை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைத்துக் கொண்டு உயிர் நீத்ததாக கிறிஸ்துவர்கள் கருதுகிறார்கள். இயேசு உயிர் நீத்ததாக கூறப்படும் இந்த வெள்ளி புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. தாங்கள் செய்த பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த இயேசு பட்ட பாடுகளை காண சகிக்க முடியாததால் இனி பாவங்களே செய்ய போவதில்லை என இந்த புனித வெள்ளியில் உறுதியேற்றுக் கொள்வதாகவும் இந்த புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களும் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்படிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் தலைமையில் இயேசுபிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் வகையில் சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தூய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தில் இருந்து தொடங்கிய சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவை சுமந்து முன்னே செல்ல பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு இயேசுபிரான் புகழ் பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக காரைக்கால் மாவட்ட 11 மீனவ கிராம பிரதிநிதிகள் அறிவிப்பை தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணன் மீனவ பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கை சிறையில் உள்ள 2 விசைப்படகு ஓட்டுநர்களை விடுவிக்க கோரி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் உள்ள மீனவ பிரதிநிதிகளை சந்தித்து புதுச்சேரி அமைச்சர் சாய்ஜே சரவணன் குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு மீனவர்களின் நிலை குறித்து எடுத்துரைத்து 1 வார காலத்திற்குள் விடுதலை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து மீனவ பிரதிநிதி கஜேந்திரன் கூறுகையில், அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை எனவும் 2 மீனவர்களையும் விடுவிக்கும் வரை தேர்தல் புறக்கணிப்பு தொடரும் எனவும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவரே ஸ்ரீலங்கா வந்து போயிட்டு யாழ்ப்பாணம் போயிட்டு என்னன்னு தெரிஞ்ச நடந்த மாதிரி நான் பை பண்ணேன். அதுதான் முடியாத வந்து அங்க உள்ள சூழ்நிலை வந்து முடியாதுன்னு சொல்றேன். எல்லா வேலையும் பண்ணாங்க. அவங்க வந்து தடுக்கிறது தான் முயற்சி பண்றாங்க. இங்க யாரும் புதுச்சேரியில் 3 நபர்களிடம் ரூபாய் 26.60 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர்கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சேர்ந்தவர் முகமது யூசுப் அகமது. இவர் மேட்டுப்பாளையத்தில் மருந்து கம்பெனி நடத்தி வருகிறார். இவருக்கு ஸ்கைப் வீடியோ கால் மூலம் ஒரு அழைப்பு வந்தது. அதில் மர்ம நபர் ஒருவர் தான் மும்பையில் இருந்து சைபர் கிரைம் போலீசார் பேசுகிறேன் எனவும், உங்களுக்கு வந்த பார்சலில் போதைப் பொருட்கள், சிம் கார்டு போன்றவை வந்துள்ளது எனவும், நீங்கள் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்துகிறாயா என கேட்டு மிரட்டியுள்ளனர். உடனடியாக நீங்கள் மும்பைக்கு வர வேண்டும் எனவும், இல்லையெனில் போலீசார் உங்களை கைது செய்து கொண்டு வருவார்கள் என மிரட்டியுள்ளனர். இதில் பயந்து போன முகமது யூசுப் ரூபாய் 24,18,000 அனுப்பியுள்ளார். பிறகு இது தொடர்பாக ஆய்வு செய்ததில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இதேபோல் பார்த்தசாரதி என்பவர் பேஸ்புக் மூலம் ரூபாய் 72,000 புதுச்சேரி சேர்ந்த சஞ்சய் வாட்ஸ்அப் மூலம் 6,300 கொடுத்து ஏமாந்துள்ளனர். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சூர்யா என்ற இளைஞரை கைது செய்த வில்லியனூர் போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 7,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். புனிச்சப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருக்குனூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 5 நபர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியான அம்மனக்குப்பம் பகுதியை சேர்ந்த செல்வகுமார், மதுரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஸ்ரீகாந்த், கூனிச்சப்பட்டு பகுதியை சேர்ந்த சிவா, செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த தமிழரசன், கோபாலன் கடை பகுதியை சேர்ந்த பிரகாஷ்ராஜ் என்பதும் பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 4 நபர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கஞ்சா வழக்குகளில் சிக்கிய அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறை
சிறையில் அடைக்கப்பட்டனர். இதேபோல கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட லாஸ்பேட்டை சேர்ந்த வீரப்பன், உழவர்கரை பகுதியை சேர்ந்த சரண்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 20,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். காலாப்பட்டு சிறையில் மொபைல் போன் வைத்திருந்த கைதி மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலாப்பட்டு சிறையில் தண்டனை கைதிகள் 300க்கும் மேற்பட்டோர் சிறையில் உள்ளனர். சிறையில் உள்ள கைதிகள் மொபைல் போனை பயன்படுத்தி வருவதாக புகார் எழுந்தது. அதையடுத்து சிறையில் மொபைல் போன் சிக்னல் தடுக்கும் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் சில நேரங்களில் அந்த கருவி செயல்படாமல் இருப்பதால் சிறை கைதிகள் இதை சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி சிறையில் உள்ள கைதிகளின் அறைகளை சிறைத்துறை வார்டன்கள் திடீர் சோதனை நடத்தினர். இதில் கைதி மாரிமுத்து மொபைல் போன் வைத்திருந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து மொபைல் போனை பறிமுதல் செய்து அவரை காலாப்பட்டு போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வீணா பாணி நினைவாக கலை விழா வரும் 1ஆம் தேதி துவங்குகிறது. இதுகுறித்து அந்த மையத்தின் இயக்குனர் வினய்குமார் நிருபர்களிடம் கூறியதாவது: இடையஞ்சாவடி சாலையில் ஆரோவில் நாடகம் கலை ஆராய்ச்சிக்கான ஆதிசக்தி மையம் அமைந்துள்ளது. இந்த மையம் கடந்த 1981ஆம் ஆண்டு வீணா பாணி சால்வா என்பவர் நிறுவினார். அவரது மறைவுக்கு பின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் நிர்வாகத்தினர் நடத்தி வருகின்றனர். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வீணா பாணி நினைவாக கலை விழா நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோன்று 10வது ஆண்டாக கலை விழா வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்குகிறது. அன்று துவங்கி 8ஆம் தேதி வரை இரவு 7:30 மணிக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி வினய்குமார் இயக்கிய ஹீரோஸ் நாடகமும், 2ஆம் தேதி பைத்தியமும் தெய்வீகமும் 2 மாயாவாதிகள் குரல், ஜனாபாய் மற்றும் ரமா வைத்தியநாதனின் லாலட் நடனமும் நடக்கிறது. 3ஆம் தேதி அப்னேக்கர் ஜெய்சா அன்மோல் வெள்ளல்னி இயக்கிய நாடகமும், 4ஆம் தேதி 8 கதைகள் மற்றும் 8 பாடல்கள் அடங்கிய ஆழமான வடிவமைப்பு மூலம் 8 பெண்களின் கதை மற்றும் பாட்டும் இடம்பெறுகிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி பி லவுட் இயக்குனர் சஃபன் சரணின் நாடகமும், ஏப்ரல் 6ஆம் தேதி நமித் தாஸ் மற்றும் நிஷாந்த் நகர் எழுதிய நமித் அண்ட் குவாப் நாடகமும், 7ஆம் தேதி யூகி எலியாஸ் இயக்கிய தி பார் போஸ்ட் நாடகமும், 8ஆம் தேதி அதிதி சாகர் எழுதிய கோ இசை நாடகமும் இடம்பெறுகிறது. இந்த விழாவில் சென்னை, பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்கின்றனர். இவ்வாறு அவர் கூறினார். காரைக்கால் மாவட்டம் நிரவி ஸ்ரீ மகிஷா சூரமர்த்தினி காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மகிஷா சூரமர்த்தினி காளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. திருக்கோவிலின் திருப்பணி வேலைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாஹதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகிஷா சூரமர்த்தினி காளியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிஷா சூரமர்த்தினி காளியம்மன் அருள் பெற்று சென்றனர். மரக்காணத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் உணவு திருவிழா மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேட்டுத்தெரு பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு வகையான பாரம்பரிய உணவு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவுகள் பற்றியும் நம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறை பற்றியும் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியம், கைக்குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் நடைமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவு செலுத்த வேண்டும் என விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட அலுவலர், ஒருங்கிணைந்த குழந்தை திட்ட வளர்ச்சி அலுவலர், சித்தா மருத்துவர், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
மரக்காணம் அருகே ஸ்ரீ வல்லாத்தம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள செட்டி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லாத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 27ஆம் தேதி மங்கள இசையுடன் கணபதி ஹோமம் கும்பாபிஷேகம் ஏற்பாடுகள் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 2 நாட்களாக விசேஷ திரவியங்கள் முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, 4ஆம் கால பூஜைகளை தொடர்ந்து இன்று காலை கோ பூஜை, தன பூஜை, கல்யாண பூஜை, மகா சங்கல்பம் யாத்ரா, சங்கல்பம் நாடி சந்தானம் உள்ளிட்ட பூஜைகளை தொடர்ந்து மகா பூர்ணாகதி, மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்றது. கலச புறப்பாட்டினை தொடர்ந்து வல்லத்தம்மன் மற்றும் மூலஸ்தான ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ துர்க்கை அம்மன், அங்காளம்மன் மற்றும் நவகிரகங்களுக்காக மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிட்டி நகர் பகுதியை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் வேலைவாய்ப்பை உருவாக்க என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். தவளக்குப்பத்தில் நகை வாங்கிக் கொண்டு ஜிபே மூலம் பணம் அனுப்பியதாக ஏமாற்றி சென்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாஜக மோடி அரசு மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை இருக்காது என நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நிவாஸ் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவர் பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்த இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.